மக்கள் வணக்கம். இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி என்பது நமக்கு தெரியும். 2 நாட்களுக்கு முன்பு விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு நிகழ்ச்சிக்காக சென்ற இளையராஜா அவர்கள் சாமி தரிசனம் செய்ய ராமானுஜர்ஜியரோடு சென்றார். அப்போது தெரியாமல் கோயில் அர்த்த மண்டபத்துக்குள்ளே போயிட்டார். கோயில் நிர்வாகிகள் எடுத்து கூறினதுக்கப்புறம் வெளியே நின்று அவர் தரிசனம் செய்தார். கோயில் சார்பாக அவருக்கு செய்ய வேண்டிய அத்தனை மரியாதையும் செய்யப்பட்டது. இதை ஊடகங்கள் பொய்யான செய்தியை பரப்பிட்ட இளையராஜா அவர்களுக்கு தரிசனம் செய்ய விடவில்லை என்று ஆன்மீகவாதி இல்லாத அமீர் போன்றவர்களெல்லாம் இதை திமுகவுக்கு சப்போர்ட் போல் பேசினார்கள். ஆனால் இளையராஜா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்தியை பரப்ப வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்போம் அல்ல, விட்டுக் கொடுக்கவும் இல்லை. நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகிறார்கள். இந்த வதந்தியை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்று ஒரு சரியான பதிலடைய செருப்படி பதிலாக கொடுத்திருக்கிறார். ஆகவே நாத்திகம் பேசுவனெல்லாம் ஆன்மீகத்தை பற்றி குறை சொல்ல இங்கே ஒன்றும் இல்லை. சனாதனம் என்பது இந்த இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி என்பதை இளையராஜா அவர்கள் நிரூபித்துள்ளார். இதை பற்றி உங்கள் கருத்து என்பதை கமெண்ட் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.